வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து கொஞ்சம் ஊக்கம் கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் மேட்டர் நிறைய எல்லா சேனல்லையும் அதே போட்டுட்ருக்காங்க. சரி, நம்ம டெல்லியில் என்ன முக்கியமான விஷயம், இங்கே எப்படி ஒரு ஆளுநரோ அதே போல் பார்த்திங்கன்னா டெல்லியில் சிஎம்கள் மகன் வேணுமா, ஏழை தாயின் மகன்கள் வேணுமா, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கதறி அழுத டெல்லி முதல்வர், ஒரு பெண் முதல்வர், அதுவும் இந்தியாவில் உள்ள ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லாருடைய உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய டெல்லியில் முதல்வர் ஆதிஷி அவர்கள் கதறி அழுதார்னா அது பெரிய செய்தி தான். அது ஏன்னா ஒரு பெண் கதறி அழுதாலே பெரிய செய்தி, அதுவும் ஒரு முதல்வர் கதறி அழுதால் அது பெரிய செய்தி. ஏன் கதறி அழுதார்? இப்போ என்னென்னா ட்ரெண்ட் எப்படி போயிடுச்சுன்னா, நம்ம கெஜ்ரிவாலுடைய வீடு, அந்த மகால் பற்றி பிஜேபி பேசுகிறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது பிரியங்கா காந்தி கன்னங்கள் இதெல்லாம் பெரிய இஷ்யூலாம் ஆகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, நம்ம ஆதிஷி மேட்ரு அவங்க அழுதது பெரிய விஷயமாக்கப்படுது. இன்னொரு பக்கம் புது டெல்லியை குறிவைத்து காங்கிரஸும் பிஜேபி கெஜ்ரிவால் 3 பேரும் கெஜ்ரிவாலை எதிர்த்து 2 சிஎம்மோட மகன்கள் நிற்கிறாங்க. ஒருத்தர் சந்தீப் சிங் தீக்ஷித், ஏற்கனவே நம்ம ஷீலா தீட்சித்துடைய பையன், ஐஏஎஸ் அதிகாரி, முதல்ல ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, ஐபிஎஸ் வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதி ஐஏஎஸ் ஆறார், 2 தடவை எம்பியாக இருந்திருக்கார் சந்தீப் சிங் அவர். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பர்வேஷ் சர்மா யாருன்னா 1996லேருந்து 98 வரைக்கும் முதல்வராக இருந்தார் பர்வேஷ் சர்மா. அவங்க பையன் சாதிக் சர்மா, அவர் தான் இப்போ பிஜேபியுடைய வேட்பாளராக நிற்கிறாங்க. அதாவது நம்ம கெஜ்ரிவாலை எடுத்து 2 சிஎம்மோட மகன்கள் நிற்கிறாங்க. இது கெஜ்ரிவாலுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது, டெல்லியில் இப்போதைய நிலைமை என்ன, 12 தொகுதிகள் பட்டியலின மக்களால் அந்த தொகுதிகள் இருக்குது, அது காங்கிரஸினுடைய செல்வாக்கு. காங்கிரஸையும் வெட்டப்பாடில்லை, காங்கிரஸும் கொஞ்சம் நல்ல ஆட்களை தான் போடுறாங்க. ஏன்னா இந்த சந்தீப் தீட்சித்ங்கிறது நிறைய கடுமையான பிரச்சாரத்தை கண்டிப்பாக மேற்கொள்வார். ஏன்னா புது டெல்லிங்கிறது ரொம்ப முக்கியமான தொகுதி. இன்றைக்கி என்ன நிலவரம், ஆதிஷி என்ன பிரச்சனை, அதாவது டெல்லியுடைய களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வளர்ச்சி திட்டங்கள் அப்படிங்கிற ஒன்றை மோடி எப்பயும் பேச மாட்டார். போட தேர்தல்லையே எப்பயுமே மதவாதம் வேறு ஏதாவது ஒரு மேட்டரை டைவெர்ட் பண்ணது பிஜேபியுடைய, அதுதான் அவருடைய, அப்படி தான் பண்ணுவாங்க. போன தடவை அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி பேசுனது பெரிய அளவுக்கு எடுபட்டது. இவர் தாலி கீழி என்னென்னமோ பேசினார், ஒன்றும் எடுபடலை. உங்களுக்கு தெரியும், என்னென்னமோ பேசிட்டார், பேசாத விஷயத்தெல்லாம் பேசிட்டார். இப்போ பிஜேபியுடைய அஸ்திரத்தை அப்படியே ஆம் ஆத்மி பண்ணுது. என்ன பண்ணுது, முதல்ல கோயில்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய குருக்கள், குருத்வாரா அவர்களுக்கு 18,000 ரூபா. உடனே பிஜேபி ஐயோ இந்துத்துவாவை இவ்வளோ நாள் காப்பாற்றுறதவர் இப்போ ஏன் பணம் கொடுத்துட்டார் அப்படின்ட்டார் அவர். ஆனால் இஸ்லாமியர்களுக்கு பணம் கொடுக்கல, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். உலமாக்களுக்கு பணம் கொடுக்கல. இந்து கோயிலெலாம் இடிக்க போகிறாங்கன்னு எப்பயும் மோடி சொல்லுவார். இந்த தடவை கெஜ்ரிவால் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இந்து கோயிலெலாம் இடிக்கிறாங்கப்பா, ஒரு 20 கோயிலை இடிக்க சொல்லி சாக்சேனா சொல்லிட்டாரு ஆளுநர்ன்ட்டார். இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிஜேபி எப்படி திணறிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் கெஜ்ரிவாலுடைய வீடு. ஏழை பங்காளன் ஊழலுக்கு எதிரானவர்னு சொல்லிகிட்டு இருக்க கெஜ்ரிவால் அவருடைய வீட்டை 50 கோடி ரூபாய் புனரமைத்திருக்கிறார். நீங்கள் வெப்சைட்டில் போட்டு பாருங்கள். ஏன்னா எப்பயுமே கூகுளில் பாருங்கள், கூகுள் தப்பு பண்ணாதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வெப்சைட்டில் போட்டு பாருங்கள் சார். அவருடைய ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா தங்கத்தால் இணைந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது சார். நம்ம எப்படி நம்ம சதாம் ஹுசேன் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காரு சார். ஒரு கொடுங்கோல் ஆட்சி, மக்களை காசை பிடுங்கி மக்களுடைய வரிப்பணத்தில் இந்த மாதிரி சொகுசாக கட்டிகிட்ருக்காரு அப்படின்னு அவங்க ஃபோட்டோ கீட்டெல்லாம் எடுத்து விட்றாங்க. இதை கெஜ்ரிவாலால் அவர் என்ன சொல்கிறாரு, பிரதமர் 8 லட்ச ரூபாய்க்கு கோட்டு போடுறாரு, விமானத்தில் 8,000 கோடிக்கு போகிறாரு, எல்லா மக்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதை தெரிஞ்சு தான் அடுத்து மோடிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த வாதம் எடுபடுமா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தேகம் எப்பயுமே ஆம் ஆத்மிகிட்ட இருக்குது. இந்த 2 பேர் அடிச்சுக்கும் போது காங்கிரஸ் காணா போயிடுச்சு. காங்கிரஸே இல்லையே, சீன்லேயே இல்லையே. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு காங்கிரஸ் பார்த்துட்டு இருக்கும்போது காங்கிரஸ் என்ன நினச்சிட்ருக்காங்க, சரி அவர் திட்டுறாரு, இவரை திட்டுறாரு, 2 பேரும் வேணாம், நாங்கள் நல்லாட்சி கொடுப்போம் காங்கிரஸ் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. போட்டிருக்க கேண்டேட்டும் நல்ல வலுவான கேண்டேட் தான். ஏன்னா அல்கலம்பாவை ஆதிஷிக்கு எதிராக நிறுத்தியிருக்காங்க, நல்ல முடிவு தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சந்தீப் தீக்ஷித் அவரும் எடுத்தது நல்ல முடிவு தான். புதுடெல்லி தொகுதியை கை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஆதிஷி மேட்டரை பேசுவோம். ஏற்கனவே அந்த ரமேஷ் பிதூரி அவர் தான் கல்காஜி தொகுதியில் நிற்கிறார். கல்காஜிங்கிறது நம்ம ஆதிஷி நிற்கக்கூடிய தொகுதி. ஆதிஷி நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்கலம்பா காங்கிரஸில் நிற்கிறாங்க. ரமேஷ் பிதூரி பிஜேபி.
ரமேஷ் பிதூரி ஏற்கனவே பிரியங்கா காந்தியை பற்றி அவங்க கண்ணங்களை பற்றி பேசி அது பெரிய விஷயமாச்சு, பெண்களை திட்டுறாங்கன்னு ரொம்ப பெருசாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க நம்ம பேர் என்னது, பழைய காலத்தில் காங்கிரஸ் என்ன பேசுனாங்க பெண்களை பற்றிட்டு பிஜேபி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேமாமாலினி அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி தொடர்ந்து பெண்கள் இப்படி போயிட்டு இருக்குது விஷயம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ரமேஷ் பிதூரி என்ன சொல்கிறாரு, டெல்லி முதல்வர் அதிஷி அப்பாவையே மாட்டிட்டாரு. அவர் என்ன குறிப்பிடுறாரு, அவர் எப்பயுமே மெர்லின், அதாவது ஆதிஷி அவங்களுடைய குடும்ப பெயர் மெர்லினை மாற்றிட்டு சிங்குன்னு போட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாற்றிட்டாங்க அவங்க. இதை அவங்க அப்பாவை மாற்றிட்டாங்கன்ட்டார். இது என்ன சிக்கலாச்சுன்னா, இது பெரிய அளவுக்கு இப்போ ஆதிஷி சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பா 80 வயசு, அவர் நடக்க முடியாமல் இருக்கார். காலம் ஃபுல்லாகவே இப்போ ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக நாங்கள் வகுப்பு எடுத்து அவர் சொந்த காசில் தான் எடுத்தார். 10 ரூபா கூட வாங்கலை. இப்போ எங்கள் அப்பாவை மாற்றுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு. எங்கள் அப்பா என் பெண்களை இழிவுபடுத்திட்டாருன்னு அந்த அம்மா அழுகுறாங்க. இது இப்போ பெரிய லெவலுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இப்போ ரமேஷ் பிதூரி ஏற்கனவே பிரியங்காவை பற்றி பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்கல. அவர் சும்மா இல்லைங்க நான் பேசுனது அப்படி புரிஞ்சுக்கிச்சு முடிச்சு விட்டார். முதல்ல மன்னிப்பு கேட்க தான் இருந்தார். முதல்ல என்ன சொன்னார்னா, ஹேமாமாலினியை பற்றி இவர் சொன்னார், லல்லு சொன்னார், அதுக்கு யாரும் கண்டனம் தெரிவிக்கலைன்னா சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிரச்சனை பெருசாகும் போது வேணாம் மாட்டிக்க போகிறோன்னு சொல்லி விட்டுட்டார். இப்போ என்னென்னா, ஆதிஷி பெண்களை இழிவுபடுத்திட்டாருங்கிற விஷயம் பெருசாக ஆக ஐயா கெஜ்ரிவாலுடைய வீடு சின்னதாயிடுச்சு. ஆனால் என்னென்னா, மக்கள்கிட்ட என்னென்னா, கெஜ்ரிவால் மறுபடி சொல்கிறார், நான் ஓட்டு போயிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் தான் சிஎம் ஆகுங்கிறார். போன தடவையே இவர் சிறையில் இருக்கும்போதே அனுதாபம் எடுபடலை. 7 தொகுதியிலையும் பிஜேபி ஜெயிக்குது. அப்போ இந்த அனுதாபம் இப்போ ஜெயிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ நம்ம நண்பர்கள்ட்ட அங்கே டெல்லியில் பேசும்போது டஃப்பு தான். நீங்கள் அந்த அளவுக்கு ஈஸியாக கெஜ்ரிவால் ஜெயிச்சிட முடியாது, ஆனாலும் பிஜேபி ஜெயிச்சிருன்னு சொல்ல முடியாது. இதில் காங்கிரஸ் வேட்பாளர் நல்லா போட்டிருக்காங்க. காங்கிரஸ் இறங்கி எந்த அளவுக்கு ஓட்டை பிரிப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா காங்கிரஸும் இனிமேல் சும்மா இருக்காது, இறங்கிடுவாங்க. அப்போ காங்கிரஸுடைய வியூகம் என்னன்னு தெரியல. அவங்கள திட்டுறாங்க, அவங்க இவங்கள திட்டுறாங்க. நடுவில் காங்கிரஸ் ஸ்கோர் பண்ணுமா, இல்லை போட்டி இவங்க 2 பேருக்குமா தான் ஆகுமா? ஆனால் இன்றைக்கி எப்படியும் பிஜேபி ஜெயிக்கணுங்கிறதுக்காக எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நகராட்சி, பொல்யூஷன், மிக மிக முக்கியமான பிரச்சனை அந்த வாகனங்கள், இப்படி பல விஷயங்களை முன்னடைக்கி பிஜேபி பேசிகிட்டு இருக்குது. அந்த பக்கம் கெஜ்ரிவால் சொல்லிட்டாரு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் எவ்வளோ கேள்விக்குறியாக இருக்குது. அமித்ஷா அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த உள்துறை இங்கே சரியாக செயல்படல, மக்களை பாதுகாக்க தவறிவிட்டது, இப்படி பெரிய கோஷத்தை வைக்கிறார். நான் ஒரு நிரபராதி, எனக்கு வாக்களித்தால் நான் போய் உட்காருவேன் அவர் சொல்கிற விஷயத்தை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்க போகிறாங்கங்கிறது தான் இப்போ பெரிய விஷயம். நாட்டுக்கு மோடி, வீட்டுக்கு கெஜ்ரிவால் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்க விஷயம். ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஓடுமா? இன்றைக்கி பிஜேபியோடைய மிஷினரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது மொத்தமாக ஆள் இறக்கிடுவாங்க. இன்னும் இப்போ இறக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இறக்குவாங்க. ஏகப்பட்ட பேரை இறக்க வேண்டியது. பிஜேபி அதாவது என்னென்னா மொத்த டெல்லி கண்ட்ரோல் பிஜேபிக்குள்ளே வந்துடும். அந்த அளவுக்கு முழுக்க, ஏன்னா பெரிய கட்சி, எல்லா ஊரும் ஆள் வந்துடுவாங்க. இப்போ தமிழர் பகுதிக்கு போகிறதா இங்கேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாம் போவாங்க. இவர் முகத்தை பார்த்தா ஓட்டு போடுவாங்களா இல்லையா தெரியல, போவாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக எப்படி கெஜ்ரிவால் டோர் ஸ்டெப் கேம்பெயின் பண்ணுறாரு அந்த மாதிரி இறங்கி பண்ணுவாங்க. டெல்லிங்கிறது சின்ன ஒரு யூனியன் பிரதேசங்கிறனால ஏற்கனவே ஹரியானாலேருந்து எல்லா ஊர்லேயும் இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இப்போ என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல்னா, கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு கட்சி மேலே இப்போ அவங்க கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் வேறு வந்துட்டார். யார்? கெஜ்ரிவால் கட்சியிலேருந்து ஒரு அமைச்சர் வேறு வந்துட்டார். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன தகவல்னால், இன்னும் 2-3 பேரை இழுக்க போகிறாங்க, கடைசி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் பண்ண போகிறாங்க. ஏன்னா தேர்தல் எப்போ வைக்கணும், எப்படி வைக்கணுங்கிறத ஐயா மோடி தான் முடிவு பண்ணுவார். அப்போ அவர் சரியான டைம் பார்த்துட்ருப்பார். எந்த டைமில் தேர்தல் வைக்கலாம், அதை எப்படி வைக்கலாம், இவங்களை பற்றி என்ன வீடியோ ஆடியோ வெளியிடலாம், இதெல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ புது டெல்லி அப்படிங்கிற ஒரு தொகுதி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக பேசப்படுது. அவ்வளவு ஈஸியாக கெஜ்ரிவால் ஜெயிச்சிருவாரான்னு கேட்டால் டஃப்பு தான். என்ன ஒன்று, காங்கிரஸில் இருக்கக்கூடிய சத்யீப் சிங் அவர் நிற்கிறது கெஜ்ரிவாலுக்கு ஃபேவர் தான். ஏன்னா அவர் நிறையா கொஞ்சம் ஓட்டெல்லாம் கொஞ்சம் பிடிப்பார். இன்னொரு விஷயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் சீலா தீட்சித்தோட பையனை போட்டதுனால பிஜேபிக்கு போகக்கூடிய பிஜேபியோட எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல, அது ஆம் ஆத்மி தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி காங்கிரஸும் பெரிய அளவுக்கு ஆளை இறக்குனதுனால ஓட்டை பிரித்து கெஜ்ரிவால் தோத்தாலும் தோற்றுருவார். அப்போ ஒருவேளை ஆம் ஆத்மி ஜெயிச்சு கெஜ்ரிவால் தோத்தாருன்னா எப்படி ஒரு சிஎம் ஆக முடியும்? பிஜேபியோடைய நோக்கம் என்னென்னா கெஜ்ரிவால் வரக்கூடாது. அதில் அவர் ஒரு கட்டம் கட்டணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாயிட்டாங்க. இந்த தடவை ஆம் ஆத்மி விக்கெட் அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பஞ்சாபில் ஈஸியாக தூள் கிளப்பிடலாம். ஃபஸ்ட்டு இவர் அவுட் பண்ணுறதுக்கான வேலை.
ஏற்கனவே கிராமத்தில் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸும் அந்த நடைபயணம் அதுவும் பண்ண போகிறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி இறங்குறதுக்கு வரைக்கும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இறங்கின பிறகு காங்கிரஸ் எப்படி மூவ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு 2 பேர் இருக்காங்க, சொல்ல முடியாது. கடைசி நேரத்தில் வந்து சில பேர்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. மக்கள் என்னடா இவர் அவர் திட்டுறாரு, அவர் இவர் திட்டுறாரு, மக்கள் என்ன நினைப்பாங்க, சும்மா இது 2 பேரும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் டெல்லியில் ஆதிசியோடைய அழுகை தான் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த அழுகை இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம், ஏன்னா பிப்ரவரி மாதம் தான் எலெக்ஷனு, அது வரைக்கும் நீர்த்து போகாமல் இருக்குமான்னா சொல்ல முடியாது. அடுத்தடுத்து நிறைய இஷ்யூலாம் வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.